ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜீரோதா அப்ளிகேஷனில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய 5 ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். இனிஷியல் டைமில் உங்களுக்கு ட்ரேடிங்கில் நிறையா லாஸ் வருது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, காமாக நின்று லிசன் பண்ணுங்கள். எப்போ நீங்கள் ஒரு ட்ரேடில் லாஸ் பண்ணாலுமே ஒரு 1 வீக் அடுத்த ட்ரேடை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, இங்கே நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிறதும் அதை படிக்கிறதுலையும் உங்களோட எஃபர்ட்டை இனிஷியல் டைமில் கொடுங்க. சரிங்களா? இப்போது உங்களுடைய லாகின் சைடு வந்துட்டீங்க அப்படின்னா, இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறையா பேருக்கு இந்த சார்ட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. ட்ரேடிங் வியூவோட சார்ட் வந்து நிறையா பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு ட்ரேடிங் வியூ சார்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜீரோதா அப்ளிகேஷன்லேயே உங்களுடைய நேமை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே சார்ட் ஐக்யூ அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அதான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். எனக்கு ட்ரேடிங் வியூ தான் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படி எனேபிள் பண்ண உடனே என்ன பண்ணுங்கள், அடுத்து நீங்கள் சார்ட்டை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பிம்பம் கிடச்சிரும். சரிங்களா? சார்ட் வைஸ் நீங்கள் இப்படி யூஸ் பண்ண சார்ட்டை நீங்கள் இந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த சார்ட்டே தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். திரும்ப நான் ஜீரோதா சார்ட் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதாவது சார்ட் ஐக்யூ அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணாலே திரும்ப உங்களுக்கு இந்த மாதிரியான வியூ கிடைக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? செகண்ட்ரி ரொம்ப முக்கியமான ஆப்ஷன்ஸே என்ன அப்படின்னா, நீங்கள் ட்ரேடில் வரும்போது ஏதோ ஒரு இண்டிகேட்டரை பற்றி தொடர்ந்து படிச்சுட்டே இருந்திருப்பீங்க. அந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுத்துருக்காது. சரிங்களா? எந்த இண்டிகேட்டருமே 100% கை கொடுக்காது. நீங்கள் ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 8 ட்ரேட் சக்ஸஸ் பண்ணி ஒரு 2 ட்ரேட் நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 2 ட்ரேடு அந்த 8 ட்ரேடோட ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு போயிடும். சரிங்களா? அதனால் ஒரு இண்டிகேட்டரை பயன்படுத்துகிறத காட்டிலும் இங்கே நம்பர் ஆஃப் இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு சிக்னல் கொடுக்கும். அதை பயன்படுத்துறது சிக்னல்ஸை எடுத்துக்கங்க. சரிங்களா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்னா நல்லா ட்ராப் பண்ண கற்றுக்கங்க. டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்ட்டு இருக்கும். சரிங்களா? இங்கே 3 டாட் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அனலைசிஸ்ன்னு இருக்கும். இதில் இந்த பர்டிகுலர் ஸ்டாக் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் போகிறீங்க அப்படின்னா டே டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 18 இண்டிகேட்டர் என்ன சொல்லுது அப்படின்னா புல்லிஷ் ஃபார்மில் தான் இருக்கும், புல்லிஷ் ட்ரெண்டில் தான் அது ட்ராவல் ஆக போகுது அப்படின்னு சொல்லுது. இல்லை 6 வந்து நியூட்ரலாக இருக்கும், 3 பியரிஷ் இருக்கும். இது ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன். சரிங்களா? அதே மாதிரி அதனுடைய சப்போர்ட் லெவல் எங்கே அதனுடைய ரெசிஸ்டன்ட் லெவல் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் இது உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ உங்களுக்கு ட்ரெண்டு வரையும் போது இதை நீங்கள் வச்சு கூட வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். சரிங்களா? மூணாவதாக பார்க்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னா பேஸ்கெட் ஆர்டர். மூணாவது ஆப்ஷன், நீங்கள் ஆர்டர் வந்துட்டு பேஸ்கெட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நிறையா பேருக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, நான் கம்மியாக கேபிட்டல் வச்சுருக்கேன், நான் வந்து ஹெட்ஜிங் பண்ண போகிறேன். ஆப்ஷனோட வரப்பிரசாதமே ஹெட்ஜிங் தான். சரிங்களா? ஒன்று நீங்கள் செல் பண்ணணும்னு நினைப்பீங்க, ஒன்று நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பை பண்ணணும்னு நினைப்பீங்க. ஏதோ ஒரு நேம் கொடுத்துருங்க. சரிங்களா? இப்போ டைட்டன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அதனுடைய வேல்யூஸ் சரிங்களா 3900. இதை வந்து நீங்கள் ஒரு கால் ஆப்ஷனை வந்து செல் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இன்னொன்று பை பண்ண போகிறீங்க, இங்கே புட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், பை பண்ண போகிறோம். அப்போ நமக்கு மொத்தமாக எவ்வளோ கேபிட்டல் தேவைப்படும் ஒரு செல் பண்ணுறதுக்கும் ஒரு பை பண்ணுறதுக்கும், ஒரு கால் ஆப்ஷனை செல் பண்ணுறதுக்கும் ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணுறதுக்கும் என்ன கேபிட்டல் தேவைப்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே ஷோ ஆயிரும். ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் இதில் மாடிஃபையும் பண்ணிக்கலாம். சரிங்களா? ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரேடை எக்ஸிக்யூட் ஆயிரும். சரிங்களா? ஸோ நீங்கள் எங்கே இருந்தே ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இதில் வந்து 1.5 லட்சம் 2 லட்சம் தேவைப்படும், 3 லட்சம் தேவைப்படும் அப்படி யாரும் சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் இந்த பேஸ்கெட் ஆர்டரில் வந்து செக் பண்ணிடுங்க. 4th பாயிண்ட் என்ன அப்படின்னா அலாட். இந்த நெஃப்டியில் வந்துட்டு நம்ம வந்து வேலை விஷயமாக வெளியில் இருப்போம். சரிங்களா? இந்த ப்ரைஸில் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நம்ம வரைஞ்சிருப்போம். ஸோ இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் வரும், நம்ம ட்ரேட்குள்ளே என்ட்ரி கொடுக்கணும்னு நினைப்போம். ஆனால் நமக்கு யாரும் இன்டிமேட் பண்ண இருக்க மாட்டாங்க. அப்படி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கிரியேட் அலாட் அப்படின்னு சொல்லிட்டு நெஃப்டி 50யோ எதுவோ சரிங்களா அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் போயிட்டு இல்லை இது 27,000 ரீச் ஆகும்போது எனக்கு இன்டிமேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இங்கே கொடுத்துட்டீங்க. வேல்யூஸை கொடுத்துட்டு கிரியேட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெஃப்டி என்றைக்கு 27,000 ரீச் பண்ணுதோ அன்னைக்கு உங்களுக்கு இன்டிமேஷனாக அதாவது நோட்டிஃபிகேஷன் மாதிரி உங்களோட மொபைலுக்கே வந்துடும். ஸோ நீங்கள் அதை பார்த்து ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். கடைசியாக 5வது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா
முன்புலாம் பார்த்தீங்க அப்படின்னா என்எஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கும், ஆப்ஷன் செயின் எல்லாமே பார்க்க வேண்டியிருக்கும். இப்போது நீங்கள் இங்கே ஆப்ஷன் செயின் அப்படின்னு சொல்லி இங்கே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதனுடைய எல்டிபி, லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் என்ன, காலுக்கு என்ன, புட்டுக்கு என்ன, அதனுடைய ஸ்ட்ரைக் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ இதில் இருக்க ஸ்ட்ரைக்கை தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். என்எஸ்சி வெப்சைட்டில் இருக்கிறது அப்படியே உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ இங்கேயே நீங்கள் பை செல் எல்லாமே கொடுத்துடலாம். சரிங்களா? ஸோ இங்கே இருக்கிற ஃபீச்சர்ஸை இம்மிடியேட்டாக கற்றுக்க பழகிருங்க. ஏன் அப்படின்னா ட்ரேடில் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 3 months டைம் பிடிக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஃப்யூச்சரில் சக்ஸஸ் இருக்கும். அதனால் இங்கே இருக்க ஃப்யூச்சர்ஸ் நல்லா கற்றுக்குங்க, நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி சின்ன அமௌண்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.